வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு வாலட்டைல் மூவுடன் 25 புள்ளிகள் அதிகரித்து 22,361.65 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1,324, டிக்ளைன்ஸ் 779. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரத்தை பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இந்த பிராடர் மார்க்கெட் பார்க்க முடிகிறது. மேலும் இன்றைய தினம் மிட் கேப் பார்த்தோம்னாக்க ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஹையர் 1.12%, வெரி ஸ்மால் கேப்பும் சிக்னிஃபிகன்ட்லி கெயின் பை 1.21%. ஸோ மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய ஐவிஎக்ஸ் டிக்ளைன் பை 19.72%. அதாவது நவம்பர் மாதத்திற்கு பிறகு இதுதான் ஹையஸ்ட் டிக்ளைன் சொல்லலாம். ஸோ டிக்ரீசிங் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டியை குறிப்பது. ஒரு துறைகளை பார்க்கும் பொழுது ரியாலிட்டி, எஃப்எம்சிஜி, நிஃப்டி மீடியா அண்ட் ஐடி top gainers today, but pharma, metal and nifty energy top losers today. அதுபோல இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா கிராசிம், பாரதி ஏர்டெல், நெஸ்லே, மாருதி சுசுகி, HCL டெக், டாடா மோட்டார்ஸ், என்டிபிசி, ஏஷியர் மோட்டார், ஏஷியன் பெயிண்ட்ஸ், எல்என்டி மெயின்ட்ரி இவையெல்லாம் ஏறிய பங்குகள். நிஃப்டி 50ல் இறங்கின பங்குகள்னு பார்க்கும் பொழுது சன் ஃபார்மா, பிபிசிஎல், ரிலையன்ஸ் டாப் லூசர்ஸ் டுடே. ஸோ மார்க்கெட் பிரெத் சென்டிமெண்ட் பெட்டராக இருக்கிறது. மேலும் பிராடர் மார்க்கெட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் ரிசல்ட்ஸ் வர்றதுனால அதற்கு தகுந்தாற்போல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதுபோல் இன்றைய தினம் கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தோம்னாக்க கோல்டு எகைன் 742 ரூபாய் குறைந்து 70,455, வெள்ளி 590 ரூபாய் குறைந்து 79,989, குரூட் ஆயில் 48 ரூபாய் இறங்கி 6,786 மணி வாங்கி கொண்டிருக்கிறது. மெயினாக கோல்டு சில்வர் ஒரு மாதிரி மறுபடியும் திரும்பி விழுவதற்கு முக்கிய காரணங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஈரான் இஸ்ரேல் டென்ஷன் ஈஸ் ஆனது தான் முக்கிய காரணம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லாரும் பீப்புள் ஆர் ஹையஸ்ட் லெவலில் சோல்டு அது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுபோல் இன்றைய தினம் வெளிவந்துள்ள HSBC PMI சர்வீசஸ் டேட்டா பார்க்கும் பொழுது 61.7 versus 61.2. Then HSBC manufacturing data பார்க்கும் பொழுது 59.1 versus 59.1. So அதில் there was no changes in manufacturing activity in April, March to April சொல்லலாம். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை காலையில் ஓப்பனும் ஹையும் சேமா இருந்தது. ஸோ 22,447.55. அதுபோல் இன்றைய தினம் லோ பார்த்தோம்னாக்க 22,349 காலையில் ஒரு 11 மணி சுமாருக்கு வந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க ஹையர் லெவலில் மார்க்கெட்டில் கொஞ்சம் செல்லிங் போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ மேலும் மார்க்கெட்டில் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஹத்துல், இந்துஸ்தான் லீவர், கிராம்ப்டன் கிரீஸ் இவையெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. இந்துஸ்தான் ஜிங்க் பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் அண்ட் டிமர்ஜர் ஹோப். ஸோ பாசிட்டிவ் ஃபார் இந்துஸ்தான் சிங்க் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் வெளிவந்துள்ள ஒரு தகவல் பார்த்தோம்னாக்க மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நிஃப்டி 1,00,000 by 2035 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பார்ட் ஆஃப் கோல்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இன்றைய தினம் நியூஸ் பேப்பரில் வெளியிருந்திருப்பது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நம்மளுடைய பிஸ்னஸ் 4 ட்ரில்லியன்லேருந்து 30 ட்ரில்லியன் வரலையும் செல்லக்கூடும் என்ற இன்ஃபர்மேஷன் வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் வெளிவந்துள்ள டாடா கன்சூமர் ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னாக்க ஸோ ஃபர்ஸ்ட் கட் ஆன் Q4. ஸோ நெட் ப்ராஃபிட் டவுன் பை 22.5% இயர் ஆன் இயர் வெளிவந்துள்ளது. அதுபோல் இன்னைக்கு இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் விழுந்தது ஒரு கீ ட்ரிகர் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் நிறைய விஷயங்கள், அதாவது இந்த Q4 ரிசல்ட்ஸ்னுடைய தாக்கம் சந்தைகளில் அதிகமாக இருந்தது என்று சொல்லலாம். ஸோ இவை எல்லாவற்றை வைத்து பார்க்கும் பொழுது நாளைய தினம் நமது சந்தைகளில் ஒரு வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை இந்த 22,225 என்ற புள்ளி மிகவும் முக்கியமான புள்ளி என்று சொல்லலாம். மேலும் இந்த லெவலில் மறுபடியும் மேலே போச்சுன்னாக்க 22,500 அப்படிங்கிற லெவல் வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள்
மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. டெக்னிக்கலி மார்க்கெட் ஆன் த புல் சைட். ஸோ அதனால் வாங்கி விற்பதற்கு எதுவாக இருக்கக்கூடும். சப்ஜெக்ட் டு த வாலட்டிலிட்டியும் பார்த்தோம்னாக்கா அதிகமாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.